உலகத்தில் இருக்க அனைத்து டெக்னாலஜியுமே அடுத்த கட்டத்துக்கு அசுர வேகத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, பரிமாற்றம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியும். இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கு, குறிப்பாக ஒரு பர்டிகுலர் செக்டர். என்ன செக்டர்னு பார்த்தீங்கன்னா டோக்கனைசேஷன் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் செக்டர் வந்து அடுத்த கட்டத்துக்கு வளர்கிறதுக்கு முனைப்பாக இருக்குது. அதாவது வந்து இந்த டோக்கனைசேஷன் சொன்னாலே ரியல் வேர்ல்டு ஆசட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரியல் வேர்ல்டு ஆசட்ஸ் RWAன்னு சுருக்கி சொல்லுவோம். இந்த RWAல வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் F3Mல ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்டை உள்ளே கொண்டுட்டு வந்து அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கான முயற்சிகள் முனைப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் தெளிவாக விரிவாக எளிமையாக பார்க்க போகிறோம். கமா லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி RWAல மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு இருக்க போகுது. ஒரு ஸ்டாண்டர்ட்னு சொன்னேன். அந்த ஸ்டாண்டர்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா TREX, அதாவது டோக்கன்ஸ் ஃபார் ரெகுலேட்டட் எக்ஸ்சேஞ்ச். இதுதான் TREXன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து டோக்கனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து உருவாக்குச்சு. அது என்ன பண்ணாங்கன்னா, நல்லா இருந்தனால F3Mல இருக்கக்கூடிய அந்த கமிட்டி, அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ரொப்போசல் கமிட்டி இருக்குது இல்லையா, அந்த கமிட்டி என்ன பண்ண EIPன்னு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதையே ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து அவங்க வந்து எடுத்து பயன்படுத்திக்கலாம். எப்படி வந்து இன்டர்நெட் முதல்ல வரும்போதும் முதல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் W3ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட், WWWன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்களோ, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ RWAக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்டை கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு இதை எப்படி மாற்றிக்கிட்டாங்கன்னு சொன்னால் ERC 3643 அப்படின்ற பேரில் ஒரு ஸ்டாண்டர்டை உருவாக்குனாங்க. இதுதான் வந்து டோக்கனைசேஷன் RWA செக்டருக்கு பெரிதும் உறுதுணையாக இருக்க போல ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்டு. இதை வந்து எது அங்கீகரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ETH அங்கீகரிக்குது. ETH அங்கீகரிக்குதுன்னு சொன்னாலே EVM சப்போர்ட் பண்ணுற எந்த கிராஸ் செயினில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் EVMல என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து எப்படி யூஸ் ஆகுது, இதற்குள்ளே என்னென்ன இருக்குது, இதுக்கும் வேறு ஸ்டாண்டர்ட்ஸுக்கு என்னென்ன வித்தியாசங்கள், இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஆக்சுவலாக RWAக்குள்ளே இது வந்து அதோட பயனை வந்து கொண்டுட்டு வர போகுதுன்றதை தெளிவாக இப்போ பார்க்கலாம். இப்போது இப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். இதுதான் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ERC 20. ஆக்சுவலாக இதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வேலட் 1, இது ஒரு வேலட் 2. இங்கேருந்து எனக்கு இந்த அட்ரஸை வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா, இங்கேருந்து என்ன பண்ணோம்னா இந்த ERC 20 டோக்கனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்போ இங்கே என்ன ஆக்சுவலாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேலட் டு வேலட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது ERC 20ல். இங்கே வந்து பெருசாக ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, பெருசாக செக்யூரிட்டி கிடையாது. என்ன அட்ரஸ், இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் இருக்கும், வேலட்டோட அட்ரஸ்ஸு, அந்த பர்டிகுலர் ERC 20யோட அட்ரஸ்ஸு. அந்த அட்ரஸை கொடுத்துட்டோம்னு சொன்னால் வேலட் 1லேருந்து வேலட் 2க்கு ஆட்டோமேட்டிக்காக போகும். அதே மாதிரி இந்த அட்ரஸை கொடுத்தோம்னா வேலட் 2லேருந்து வேலட் 1க்கு வரும். இதுதான் ERC 20யோட வேலை. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். அதாவது வந்து டிஜிட்டல் ஆசட்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது ஃபைனான்ஸ் வந்து மானிட்டரி ஃபைனான்சஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக கொண்டுட்டு போகிறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்டு. இதுதான் ஃபஸ்ட்டு வந்த ஸ்டாண்டர்ட். இதுக்கப்புறம் அது நிறைய பரிணமித்து பெரிய லெவலில் வந்துருச்சு. ERC 3643. இது எப்படி ஆக்சுவலாக ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3643 இது வந்து RWAக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஸ்டாண்டர்ட்னு சொன்னேன். ஆக்சுவலாக 2 வேலட் இருக்கிறதே வச்சுக்குவோம். இது வேலட் 1, இது வேலட் 2. இந்த வேலட்லேருந்து இந்த வேலட்டுக்கு ஒரு அட்ரஸை கொடுத்துட்டு அனுப்புகிற மாதிரிலாம் என்ன பண்ண முடியாது, இங்கே அனுப்ப முடியாது. என்ன காரணம்னா, இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஸ்டாண்டர்ட். இப்போ இந்த வேலட் 2ல் என்ன பண்ணணும்னா, இதுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். இவங்க வந்து இந்த வேலட்டை அனுப்புறதுக்கு தகுதியானவர்களா அப்படின்னு செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் அனுப்ப முடியும். அதாவது இங்கே அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, KYC பண்ணியிருக்கணும், நோ யுவர் கஸ்டமர் ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணியிருக்கணும், ப்ளஸ் ரெகுலேஷன்ஸ், ஆன்டி மணி லாண்டரிங் ரெகுலேஷன்ஸில் அவங்க வந்து உள்ளே என்ன கட்டுப்பட்டு இருக்கணும், கம்ப்ளை ஆகியிருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதே மாதிரி இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மட்டும் கிடையாது, இங்கே இவங்க என்ன ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்க ஆக்சுவலாக அந்த பர்டிகுலர் ஆசெட், ரியல் வேர்ல்டு ஆசெட் வந்து டோக்கன்ஸாக இருக்கலாம், செக்யூரிட்டிஸாக இருக்கலாம், பாண்ட்ஸாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், லக்ஸரி ஐட்டம்ஸாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், டைமண்டாக இருக்கலாம், எதாக வேணா இருக்கலாம். அது வந்து ஆக்சுவல் ஓனர்ஷிப்பை வந்து நிரூபிக்கிறதுக்கு என்ன ஆகுனா இந்த இடத்துல யூஸ் ஆக போகுது இந்த பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்ட் என்ன ஆகுனா, ERC 20 ஸ்டாண்டர்டில் என்ன பண்ண முடியாதுன்னா, இப்போ அனுப்பும் போதும் அங்கே வந்து உள்ளுக்குள்ளே இன்டர்னலாகவே என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன்லாம் இருக்காது. ஸோ ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன், KYC இதெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் உள்ளே இருக்காது. ஆனால் ERC 3643ல் வந்து ஆக்சுவலாக இன்பில்ட்டாகவே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் இருக்குது, உள்ளுக்குள்ளேயே இன்பில்ட்டாக இருக்குது.
ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இன்கேஸ் வந்து ERC20 ஏதாவது ஒரு டோக்கன் அனுப்பிட்டீங்கன்னு சொன்னால், அது என்ன பண்ண தவறுதலாக அனுப்பிட்டீங்க, அல்லது போய் சேர்ற இடம் தப்பாயிருச்சு, அல்லது போய் சேர்ந்தது வந்து ஒரு ஃப்ராடான ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா, அதை ரிவர்ட் பண்ண முடியாது, திரும்பி எடுக்க முடியாது, அந்த டிரான்சாக்ஷனை ரிவர்ட் பண்ண முடியாது. ஆனால் இங்கே என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, அனுப்புனதை ரிவர்ட்டும் பண்ணிக்க முடியும். என்னென்னா அந்த மாதிரி சில ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, எழுதி வச்சுருக்காங்க. ERC20 ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தான், ERC3643யும் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தான். ஆனால் இது ஸ்பெஷலைஸ்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஸ்பெசிஃபிக்கலி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டோக்கனைசேஷன் RW. ஸோ ERC3643 அப்படின்ற இந்த டோக்கன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3643, அதாவது ERC. இது வந்து ஒரு ERC20 டோக்கன் என்ன வேலை செய்யுதோ அந்த வேலையும் செய்யும். ப்ளஸ் 100க்கும் மேற்பட்ட ஃபங்க்ஷன்ஸு சில வேலைகளையும் சேர்த்து செய்யும். என்னென்ன மாதிரி வேலைகள்னு பார்த்தீங்கன்னா, மின்ட் பண்ணுறது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதுனா மின்ட் பண்ணுறது, பேர்ன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதாவது மின்ட்டிங்கு, பேர்ன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸு, அன்ஃப்ரீஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி. இதுதான் நான் சொன்னேன். ஸோ ஏதாவது தவறுதலாக அனுப்பிட்டு அதை ரெக்கவர் பண்ண முடியும். ட்ரான்ஸ்ஃபர்லேயே வந்து ஃபோர்ஸ்டு ட்ரான்ஸ்ஃபர். இதில் வந்து வெறும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அல்லது வந்து செக் பண்ணலாம் பேலன்ஸை. அதுக்கப்புறம் வந்து ஓனர்ஷிப்பை வந்து மேனேஜ் பண்ணுறது, அதாவது ஓனர்ஷிப்பை வந்து மேனேஜ் பண்ணுறது. ஸோ பேட்ச் ஆப்ரேஷன்ஸ், ஒரு 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 5 பேருக்கு ஒரே டைமில் அனுப்ப, 10 பேருக்கு ஒரே டைமில் அனுப்ப பேட்ச் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். ப்ளஸ் அதாவது வந்து ERC3643ன்றது ERC20 ப்ளஸ் 100க்கும் மேற்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் அதில் இருக்கும். ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அதில் வரும். என்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சில ரெகுலேஷன்ஸ், அதாவது வந்து KYC கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், AML ரெகுலேஷன்ஸில் இருக்கணும், ஆன்டி மணி லாண்ட்ரிங் ரெகுலேஷன்ஸில் இருக்கணும். ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு பர்டிகுலர் ரீஜனுக்கு தகுந்தபடி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் எஸ்டேட் வாங்குறோம்னு வச்சிங்களேன், ஒரு கண்ட்ரியில் ஒரு ரெகுலேஷன் இருக்கும், அடுத்த கண்ட்ரியில் வேறு ரெகுலேஷன் இருக்கும், இன்னொரு கண்ட்ரியில் வேறு ரெகுலேஷன் இருக்கும். இதே வந்து ஒரு டைமண்ட் வாங்குறீங்க அல்லது ஒரு கோல்டு வாங்குறீங்க, ஒரு கண்ட்ரியில் ஒரு ரெகுலேஷன், இன்னொரு கண்ட்ரியில் வேறு ரெகுலேஷன், இன்னொரு கண்ட்ரியில் இன்னொரு ரெகுலேஷன். பாண்ட்ஸ் வாங்குறீங்க, ஸ்டாக்ஸ் வாங்குறீங்க, இதெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரி ரெகுலேஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும், கம்ப்ளைன்சஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்ன ஆகும்னா, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த இதை வந்து அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அந்தந்த கண்ட்ரிக்கு தகுந்தபடி, அந்தந்த ரீஜனுக்கு தகுந்தபடி ஆட்டோமேட்டிக், அதுக்கு தான் அந்த KYC கேட்குறாங்க, அதுக்கு தகுந்தபடி என்ன ஆகிக்கும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலேட் ஆகிக்கும். இதுதான் அந்த ERC3643 அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் செய்யக்கூடிய ஒரு வேலை. ஆக்சுவலாக இதுதான் வந்து TREX எப்படி வேலை செய்துன்றது உங்களுக்கு படமாக காட்டுறது. ஆக்சுவலாக வந்து இது ஒரு பியர், இது ஒரு பியர். ஸோ இந்த பியர் 1லேருந்து இந்த பியர் 2க்கு ஒரு பர்டிகுலர் ஓனர்ஷிப்பை மாற்ற போகிறோம். அதாவது வந்து இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதாவது இங்கே அனுப்புகிறத அங்கே கிளைம் பண்ணி அவங்க வாங்கிக்கணும். ஸோ அது வாங்குறதுக்கு என்னென்னலாம் செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிட்டியை செக் பண்ணணும், ஸ்டேட்டஸை செக் பண்ணணும், எலிஜிபிலிட்டியை செக் பண்ணணும். இதெல்லாம் முடிஞ்சிட்டு தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இனிஷியேட் பண்ணுறோம், ஒரு ட்ரான்ஸ்ஃபரை இனிஷியேட் பண்ணுறோம். மொதல் ப்ராசஸ் அது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா TREXக்கு போகுது. TREXலேருந்து அடுத்து என்ன பண்ண போகுது, செக் பண்ணுது. ஸோ என்னென்னலாம் இருக்குது, ஆக்சுவல் ஓனர் இவர் தானா, போய் சேர வேண்டிய இடம் வந்து கரெக்டான இடமா, அவருக்கு வந்து சில KYCஸ்லாம் இருக்கா, AML அந்த பர்டிகுலர் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது செக்கிங் பண்ணுது. அதை தவிர ஐடென்டிட்டியும் செக் பண்ணிடுது. மூன்றாவது என்ன பண்ணுது, ஐடென்டிட்டி செக்கிங். ஐடென்டிட்டி செக்கிங்னா KYC. ஐடென்டிட்டியை செக் பண்ணி முடித்த பிறகு ஸ்டேட்டஸை திருப்பி அனுப்புது. ஓகே, அதாவது ஓகேவா, ஓகே இல்லையா, இந்த ட்ரான்ஸ்ஃபரை வந்து அப்ரூவ் பண்ணலாமா அல்லது ரிஜெக்ட் பண்ணலாமா. இன்கேஸ் அந்த இது வந்து இந்த பர்டிகுலர் பியர்கிட்ட வந்து KYC சரியா இல்லை, AML சரியா இல்லை, சில குளறுபடியான விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னால், இது என்ன ஸ்டேட்டஸ் என்னாகும்னா ரிஜெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்துடும். அல்லது எல்லாமே ஓகே இருந்தால் ஓகேன்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த பர்டிகுலர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இல்லையா, அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து இவருக்கு அப்படியே என்ன ஆகுது, மாற்றம் அடைஞ்சிருது. இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா, இந்த வேலிடேட்டருக்குள்ளே நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே வந்து இன்னும் 2 ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். ERC734, ERC735ன்னு சொல்லிட்டு. இது ரெண்டுமே எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிட்டி அண்ட் கிளைம்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் ERC டோக்கன்ஸை பற்றி தெரிஞ்ச EIPயில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இந்த டோக்கன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ERC734, ERC735 ரெண்டுமே வேலிடேட்டருக்குள்ளே இருக்கும். ரெண்டுத்தோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிட்டியை வந்து வெரிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து கிளைமை வந்து கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்ணணும். அதுதான் அந்த ரெண்டுத்தோட வேலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போய் சேர வேண்டிய ஆளோட ரிஜிஸ்ட்ரி, போய் சேர வேண்டிய ஆளோட
ஸ்டோரேஜ், போய் சேர வேண்டிய ஆளோட ஸ்டேட்டஸ், இதெல்லாம் வந்து ஸ்டோர் ஆகிறதுக்கு சில ரிஜிஸ்ட்ரிஸ்லாம் இருக்கும். அந்த ரிஜிஸ்ட்ரிஸ் எல்லாமே இதுக்குள்ளேயே முடிச்சுட்டு எல்லாம் டீரெக்ஸில் என்ன ஆகணும், கடைசியாக வந்து ஓகேவா ஓகே இல்லையான்னு சொல்லிட்டு வரும். ஓகேன்னு இருந்துச்சுன்னா அந்த ஓனர்ஷிப் இந்த பர்டிகுலர் ஒரு ரியல் எஸ்டேட்டோ, இல்லைன்னா ஒரு காரோ, இல்லைன்னா ஒரு லேண்டோ, இல்லைன்னா ஒரு டிசைனோ, இல்லைன்னா ஒரு ஆர்ட்டோ, ஏதோ ஒன்று அதை தான் டோக்கனைஸ் பண்ணுறோம். அது ஆக்சுவலாக இங்கே இவர் ஓனராக இவர்கிட்ட இருக்க ஓனர்ஷிப் வந்து இவர்கிட்ட என்ன ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. இப்படி தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ERC 3643ல் எல்லாமே நடக்குது. ஸோ இதனால் என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸாக எல்லாமே நடக்கும். ஏற்கனவே வந்து மணியை வந்து பணத்தை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ERC 20 பெருதுணையாக இருந்துச்சு. அதாவது வந்து இன்ஸ்டன்டேனியஸாக என்ன ஆகணும், மிஞ்சி போனால் ஒரு 2 நிமிஷம் அல்லது 1 நிமிஷம் அல்லது 1.5 நிமிஷத்தில் என்ன பண்ண முடியும், அனுப்பிட முடியும். இப்போ வந்து ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு, செக்யூரிட்டிஸு, ரியல் எஸ்டேட்டு, எதை வேணாலும், அதாவது பவுண்ட்ரிஸே இல்லாமல் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் யார் வேணாலும் எதை வேணாலும் வாங்குற அளவுக்கு கொண்டுட்டு வரும்போதும் அது ஈஸி பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி RWA செக்டருக்குன்னே ஒரு ஸ்டாண்டர்டை உருவாக்கியிருக்காங்க. இனிமேல் வரக்கூடிய RWA ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த ஸ்டாண்டர்டை அடாப்ட் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். அப்படி அடாப்ட் பண்ணும்போதும் பெரிய லெவலில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா RWA செக்டரும் டோக்கனைசேஷன் கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸும் பெரிய லெவலில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த 3643ல் எந்த அளவுக்கு என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 180க்கும் அதிகமான இன்வெஸ்டர்ஸ் உள்ளே இருக்காங்க. 180+, அதாவது வந்து 180+ ஜூரிஸ்டிக்ஷன்னா கண்ட்ரீஸ் அல்லது நாடுகள் அல்லது இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதெல்லாம் இதுக்குள்ளே வந்திருக்கு. ரெண்டாவது வந்து கிட்டத்தட்ட 28 பில்லியன் அளவுக்கு டோக்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எதை வச்சுன்னா ERC 3643 வச்சு. அடுத்து 400க்கும் அதிகமான டோக்கன்ஸை உருவாக்கியிருக்காங்க. எந்த ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்ணினா இந்த 3643 அதை யூஸ் பண்ணி, ப்ளஸ் 17,000க்கு அதிகமான ஆன்செயின் ஐடிஸ் வந்து இப்போ உருவாகிருக்கு. இப்போ ஒரு 2-3 மாதமாக தான் அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இப்போ குறிப்பாக இந்த மாதம் ரொம்ப ஃபேமஸாக கொஞ்சமாக உள்ளே வந்துட்டுருக்கு. ஸோ 17,000க்கு அதிகமான ஆன்செயின் ஐடினா வந்து வெரிஃபைடு ஐடிஸ், ஐடென்டிட்டி வெரிஃபை பண்ணியிருக்கணும், KYC கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், AML ரெகுலேஷன்ஸ்குள்ளே இருக்கணும், ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் இருக்கணும், சில செட் ஆஃப் ரூல்ஸுக்குள்ளே அவங்க கம்ப்ளை ஆகியிருக்கணும். இது மாதிரி ஐடி ப்ரொவைட் பண்ணுற ஆன்செயின் ஐடின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 17,000க்கு அதிகமான ஆன்செயின் ஐடிஸ் வந்து இன்வெஸ்டார் உள்ளே இருக்காங்க. ஆன்செயின் ஐடி இருக்குது. அதுக்கப்புறம் யூஸ் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸு ட்ரான்ஸ்ஃபருக்கு, பாண்ட்ஸு, அதே மாதிரி டெப்ஸு, அதுக்கப்புறம் ஈக்விட்டிஸு, கமாடிட்டிஸு, ஸ்டேபிள் காயின்ஸு, ரியல் எஸ்டேட்டு, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ஸ்டோரி ப்ரோட்டோக்கால் இருக்கு இல்லையா, IP இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், இது எல்லாமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் 3643ல் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதை தவிர வந்து 75க்கு அதிகமான மெம்பர்ஸ் இருக்காங்க. 20க்கும் அதிகமான உள்ளுக்குள்ளே அவங்களோட கொலாபரேட் பண்ணி நிறைய கம்பெனிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி ஹெச்பார் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய பெரிய கம்பெனிஸ், கேப்ஜெமினி ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் இந்த பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா உருவாக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து ETHவும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ப்ரொப்போசல்ஸ் இருக்கு இல்லையா, இன்டெலெக்சுவல் ப்ரொப்போசல்ஸ், எத்ரியம் ப்ரொப்போசல், அந்த ப்ரொப்போசலையும் இதை அப்ரூவ் பண்ணிவிட்டு இனிமேல் வந்து உலகளாவிய ஒரு ஸ்டாண்டர்டாக இதை கொண்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போகிறாங்க. ஏன்னா எல்லா ப்ராஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா டோக்கனைசேஷன் ப்ராஜெக்ட்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எதில் பில்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ETHல பில்ட் ஆகிருக்கும். ஸோ ETHல பில்ட் ஆகிறதுனால ETHக்குன்னு ஒரு தனி ஸ்டாண்டர்டு. ஸோ சொலோனாவில் பில்ட் ஆயிருந்தா, அவாக்ஸில் பில்ட் ஆகிருக்கு, வேறு ஏதாவது செயினில் பில்ட் ஆயிருந்தாலும் கிராஸ் செயின், அதாவது வந்து இன்டர்ஆப்பரபிள் இதுக்கு கொடுத்துட்றாங்க. 3643க்கு அதுவும் கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் ஸ்கேலபிலிட்டி கொடுக்குறாங்க, ப்ளஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குறாங்க, நிறைய விஷயங்கள். ஸோ அதை தவிர ரெக்கவரி பண்ணுறதுக்கான விஷயங்கள் கொடுக்குறாங்க. இது எல்லாமே இந்த பர்டிகுலர் 3643யோட அட்வான்டேஜ். ஸ்லோலி பட் ஸ்டெடிலி இந்த டீரெக்ஸ், அதாவது வந்து ERC 3643 அப்படின்ற ஸ்டாண்டர்ட் வந்து RWA செக்டர், டோக்கனைசேஷன் செக்டருக்குள்ளே பெனிட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து பெனிட்ரேட் ஆக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டோக்கனைசேஷன் வேல்யூஸ் அதிகமாகும். டோக்கனைசேஷன் வேல்யூ அதிகமாகுதுன்னா உலகளாவிய டோக்கனைசேஷன், அதாவது வந்து இந்தியாவில் இருந்துக்கிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட்டை வாங்க முடியும், இந்தியாவில் இருந்துட்டு துபாயில் இருக்கக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் வாங்க முடியும், துபாயில் இருந்துக்கிட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட்டோ, இல்லைனா ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய ஒரு கனிமமோ, இல்லைனா ஒரு பர்டிகுலர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியோ, இல்லைனா நியூசிலாண்டில் இருந்துட்டு வேறு ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பொருள் அல்லது ஏதோ ஒன்று, அதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டோக்கனைசேஷன் அல்லது இந்த பர்டிகுலர் ரியல் வேர்ல்டு அசெட்னால் வரும். இந்த ரியல் வேர்ல்டு அசெட்டில் வந்து இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400-450க்கு அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது RWA செக்டர்ஸில். அந்த RWA செக்டர்ஸில் வந்து ஒன்று ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸை சால்வ் பண்ணுது. சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஈக்விட்டிஸை டீல் பண்ணும், சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டாக்ஸை டீல் பண்ணும், சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து செக்யூரிட்டிஸை டீல் பண்ணும், சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாண்ட்ஸை டீல் பண்ணும், சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரியல் எஸ்டேட்டை டீல் பண்ணும், சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை டீல் பண்ணும், சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து சில முக்கியமான
ஆர்ட் ஃபார்ம்ஸோ இல்லைனா ஏதாவது ஒரு பர்டிகுலர் டெம்ப்ளேட்ஸோ இதையெல்லாம் டீல் பண்ணுற மாதிரி நிறையா இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே எதுக்குள்ளே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டிரெக்ஸு, அதாவது வந்து டோக்கன்ஸ் ஃபார் ரெகுலேட்டட் எக்ஸ்சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அல்லது அதை இப்போதைக்கு எப்படி அழைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ERC 3643. இந்த பர்டிகுலர் ERC 3643க்குள்ளே வந்தது பிறகு இந்த டோக்கனைசேஷன் RWA செக்டர் பெரிய லெவலில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. லெட்ஸ் சி அடுத்த முறை பார்க்கும்போது ஏதாவது ஒரு நல்ல டோக்கன் அல்லது ஒரு கான்செப்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் புகழ்.